மை தங்க வெள்ள மனசு கொண்ட நல்ல தங்க அந்த பாசத்தில் அவளை தாடிச்சுக்க யாருமே இல்லையே இங்க. ஓகே ஓகே. நான் தான் ஹாசினி. அண்ணா இவதான் எங்க தங்கச்சி. இவளுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிப்போம். ஆக்சுவலி என் தங்கச்சி பேரு ஹாசினி. அதனால இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் தனியா சொல்லணும்ல. நானும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். என் பேர் தான் ஹாசினி. அந்த மாடுலேஷன் ஹாசினி. ஹாசினி. தாத்தா நீ என்ன வேணா பண்ணி தயவு செஞ்சு சிரிக்காத. தரகரு சின்ன வயசுல என் தங்கச்சி குட்டியா இருந்தா. யார் இவளா? ஆக்சிடென்ட்ல எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஆமா, இப்படி ஒரு தற்கொலை பிள்ளைங்களை எல்லாம் பெத்தா எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? சாவதான் முடியும். ஆக்சுவலி அவ குழந்தையா இருக்கும்போது என் தங்கச்சிக்கு இந்த கவ்வு இருக்குல்ல, அந்த கவ்வை கூட்டு வந்து மில்க் அந்த பாலை எப்பா புரியுதுப்பா. தாய்ப்பாலுக்கு பதிலா மாட்டுப்பால் கொடுத்து வளர்த்திருக்கீங்க அப்படித்தானே? கரெக்டுங்கண்ணா, ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்கண்ணா. தரகரே, எனக்காக என் அண்ணனுங்க அவங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட அண்ணன்களுக்கு என் புருஷனோட சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா என் வாழ்க்கையோட லட்சியமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு எப்போ மாப்பிள்ளை அமையும்னு பார்த்து சொல்லுங்க. இவனுங்க பண்றதுல ஜோசியம் பார்க்கறது மறந்து போயிருமாங்க. ஆக்குறோம்டா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா. ஓகேண்ணா, நீங்க பாருங்க. ரொம்ப தான் பண்றோம். எப்பா உங்க தங்கச்சிக்கு சித்தபுரமா பிடிச்சிருக்குப்பா. அவன் எங்க இருந்தாலும் கூட்டுவாங்க, உடனே கட்டி வச்சிடலாம். ஆக்சுவலி ஃபாரின் எதால கூட்டுவாங்க, சும்மா கட்டி 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 வைப்பேன். கரெக்ட். எனக்கும் சித்தார்த்னா ரொம்ப பிடிக்கும். இந்தியன் 2 படத்துல வேற நடிச்சிருக்காருல, அவரே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஏ மூளையில முட்டாளுகளா, சித்தபுரம்னா பைத்தியம். உன் தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கடா. பைத்தியம் இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டு வந்து கட்டி வைப்பேன். என்ன பேசிட்டு இருக்க? என் தங்கச்சியை பாரியா, எவ்வளவு அழகா வெள்ளந்தியா அமைதியா உட்காந்துருக்கா. அவளை பார்த்து பைத்தியம் சொல்றியா? என் தங்கச்சியை பாரியா, கோன் வச்சு வச்சு கையெல்லாம் சமந்து போச்சியா. புரிஞ்சு போச்சு. இவர் வந்து வசனம், இவர் வந்து இசை, இவரு நடிப்பு. நல்லா குடும்பம். ஆக்சுவலி அந்த கவ்வு இருக்குல்ல, அந்த கவ்வோட மில்க் எப்பா கவ்வு பாரு. நான் எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாம், ஆனா என் கட்டம் எனக்கு போய் சொல்லாது. யார பார்த்து சித்தபுரமா பிடிச்சிருக்குன்னு சொல்ற? ஏமா என்னதான் சித்தபுரமா பிடிச்சிருந்தாலும் அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம். நான் என்ன முடிய பிடிச்சு இழுத்தனா? அந்த கம்பு இல்ல உன் மண்டையில நல்லா நங்கு 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 கொட்டனா? வலிக்குது வலிக்குது. எப்பா 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 காப்பாத்து பாத்து. உன் கைய பிடிச்சு கடிச்சேனா? சொல்லு காப்பாத்து புடிங்கடா. சொல்லுடா. அண்ணா என்ன பைத்தியம் சொல்றானே? உட்காரு உட்காரு உட்காரு. ஐயா நீங்க இந்த பக்கம் வா. உட்காரு வா. ஆக்சுவலா அந்த கம்பு இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்பா அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து பேச. இப்ப புரியுதுங்களாண்ணா என் தங்கச்சி எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு? புரியுதாண்ணா? ஆக்சுவலி சின்ன வயசுல என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு அந்த கம்பு கூட்டு வந்து அப்படியே பால் அப்படியே. அமைதியாரா, அவட்ட வாங்கல உங்ககிட்ட தர வேண்டியதா இருக்கும். ஏமா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகும். ஏதோ ஒண்ணு பண்ணுங்கடா. எனக்கு மொத்தத்துல இந்த கல்யாணத்துக்கு காசே வேணாம்டா. ஒரு கிளாஸ் சும்மா அந்த கவ்வோட கோமியத்தை வாங்கி உனக்கு கொடுங்கடா. அப்பயாவது புத்தி வருதான்னு பாப்போம். நான் தான் அழகுராஜா. ஆக்சுவலி என்ன ராஜா பேரு? அழகுராஜா. உனக்கே அநியாயமே இல்ல ராஜா. ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் ராஜா கேட்டேன். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அழகுராஜான்னு பேர் வச்சிருப்பாங்க. நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமாச்சும் பேர் மாத்திருக்கலாம்ல. இது சுத்தமா சரியில்லை. அதாவது வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இன்சல்ட் பண்ணுது, அசிங்கப்படுத்துறது, மனக்குறைவா பண்றது சுத்தமா உடன்பாடு இல்ல. ஆமா, பெருந்தன்மை நான் தான் உன் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு பார்த்தேன். இல்லனா வேற எவன் கொட்டுவான்? ஏன் எனக்கு என்ன குறைச்ச? குறைச்செல்லாம் இல்ல, ஒரு பிரச்சனை. அது ஒண்ணு இல்ல, நீ பிறந்தது உடைய தங்கச்சியா பிறந்த ஒரு பிரச்சனையா இருக்கு. என்ன சொல்றது ஏன்னு சொல்ல தெரியலையே. டேய் மன்மதா, சிவகாசி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் தங்கச்சி கொஞ்சம் கோவப்படுவா, அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலி என் தங்கச்சி சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா அப்பா இல்லாம அந்த கம்பை கூட்டு வந்து பால் இருக்குல்ல, மில்க், அதை கறந்து 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 நாளா போச்சு. என்ன இது? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன சூச்சு வந்தா வெளியே போயிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது தாயம். நான் ஜெயிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஜெயிச்சிக்கலாம். இதை பாரு, அதான் விடுங்க. பாத்தியா, நீ பேசாம இருந்தாலே பொண்ணு முதல்ல கல்யாணம் ஆயிடும். சரியா? இதை பாரு, பெரியவாளா செஞ்சு பொண்ணுக்கு என்ன நகை போடுங்க அதை மட்டும் சொல்லுக்கோ. ஆக்சுவலி என் தங்கச்சிக்கு 100 பவுன் போடுவாங்க. 100.
அது மட்டும் இல்லைங்கண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கொலையா? நீ பயப்படாதீங்க, பொண்ணு நல்லா பார்த்து ஒண்ணும் பண்ண மாட்டா. நீ பொண்ணு என்ன அழுதா மட்டும் ஒரே தாட்டி கழுத்த போடுவா. கில் ஹிம் இமிடியேட்லி, கோ அவுட். எஸ் யூ இமிடியேட்லி. நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன். சாரி, பை தி வே யுவர் ஃபாதர் மிஸ்டேக், யுவர் ஃபாதர் ஃபால்ட். அண்ணா எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலண்ணா. ஏய் ஒய் என்ன வாட்ச் ப்ராப்ளம், என்னாச்சு? என்னது மாப்பிள்ளைய பிடிக்கலையா? பின்ன வந்ததுல இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா எப்படி மாப்பிள்ளைய பிடிக்கும்? ஐ ஹேட் யூ. ஆக்சுவலி அழகு ராஜா, நீ கிளம்பு. என் தங்கச்சிக்கு உனக்கு பிடிக்கலையா? வெளியே போகும்போது அந்த கவு இருக்கும்ல, அது பாலை கறந்து வச்சுட்டு போ. ஆக்சுவலி என் கன்வென்ஸ் கொடுத்துருங்க, நான் கிளம்பி போயிடுவேன். அண்ணா கன்வீன்ஸ்னா அது என்னங்கண்ணா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணா. அது ஒன்றும் இல்லைங்க, கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுத்தேன், அது ஒரு 2000 ரூபா. அப்படியே வரும்போது கேப்ல வந்தேன், அதுக்கு ஒரு 2000 ரூபா. தம்பி அந்த 2000 broker commission, yes பை. என்னோட தரகருக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துருங்க. ஓ சின்ன தம்பி, வெரி டீசன்ட் ஃபேமிலி. கேஷ் செக்கா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கொடுப்பாங்க. 2000 போயிடுச்சா? பொண்ணுக்கோ பையனுக்கோ செய்யணும்னு அவசியம் கிடையாது. புரோக்கர் கமிஷன் மாப்பிள்ளை கூட்டு வந்த எனக்கு புரோக்கர் கமிஷன் மட்டும் பண்ணி கொடுத்து. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மாப்பிள்ளை இல்லையன்றதே தங்கச்சி தான் முடிவு பண்ணணும். என்னண்ணே மாப்பிள்ளை கோடீஸ்வரன் வீட்டுல பொண்ணு எடுக்கிறாரு, இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்குறத விட்டுட்டு எதுவுமே வேணாம்னு சொல்றாரு. ஏன் சரியான லூசா இருப்பார் போலயே. யாரு நான் லூசா? நீதான் லூசு. போச்சு புளியங்கா செத்தா இன்னைக்கு. நான் கிளம்புறேன். இவ்வளவு அடி வாங்கியும் தைரியமா நிக்கிறீங்க, யாருங்கண்ணா நீங்க? நான் 90s கிட்ஸியா? யோ ஆக்சுவலா எங்க அண்ணன் கேட்கும்போது நீ சொல்லணும். அதான் சொல்றேன், நான் 90s கிட்ஸியா. அந்த புள்ள என்ன தூக்கி போட்டு மீச்சாலும் எப்படியாச்சும் கட்டி கொடுத்துருக்கியா? பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. யோ ரேஸ்ல குதிரை மாதிரி ஓடணும்யா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையோட வேகமா ஓடணும். கட்டிக்கிறையா? எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, நான் போறேன். அமடி 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 அமடி. சின்ன தம்பி, அவனை அந்த மாட்டு போட்டு அந்த கப்பு இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஓகே தானே? ஆக்சுவலா நாங்க வேலைக்காரங்க யாரும் கூப்பிடலையே, நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் தாங்க சமையல்காரன். அண்ணா நாங்க சமயக்காரன் யாரும் எதிர்பார்க்கல, நீங்க வேற வீட்டுக்கு போங்க. நான் தான் சம்பந்தம். ஆக்சுவலா நீ தான் சம்பந்தம் சரி, ஆனா உங்களுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கும் கவ்வுக்கும் சம்பந்தம் இருக்கு, கவ்வுக்கும் மில்க்குக்கும் சம்பந்தம் இருக்கு, மில்க கறக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கு. ஐயோ அது இல்லைங்க, உங்க தங்கச்சிய பொண்ணு பார்த்துட்டு போனாங்களா மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளையோட அப்பா நான். ஆக்சுவலி நீங்க அப்பாவா? அதேதான். அண்ணா மாப்பிள்ளை வராம மாப்பிள்ளையோட அப்பா வந்திருக்கீங்களே, அதுக்கு என்னன்னா காரணம்? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? வர மாப்பிள்ளை எல்லாருமே நீங்களே அடிச்சு துரத்துறீங்க. அதனாலதான் இந்த வாட்டி நானே உங்ககிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆக்சுவலா இது தாயங்க, இதை நான் ஜெயிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நான் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க 3 பேரும் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசிட்டு வந்துடுவேன். தைரியமா அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. நீ இருப்பமா தைரியமா, அவனை யாருமா பாத்துப்பா? ஓகே போங்க போங்க போய் பேசு. அட பாவீங்களா, அப்பவே சொன்னேன். பாத்தியா 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 பாத்தியா, என்ன இது நினைச்சு பாத்தியா? என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆக்சுவலி ஐயோ இந்த அநியாயத்தை நீ கேட்கவே மாட்டியா? ஒரு வயசானவா போய் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாலே, என்ன இது எல்லாம் தகுமா நியாயமா இருக்குமா? போய் எப்படியா கல்யாணம் பண்ணிருப்ப? என்ன கல்யாணம் பண்ணியிருந்தாலும் 100 சவரன் வச்சு நான் பழிச்சிருப்பேனே, புரோக்கர் கமிஷன் எல்லாம் கூட. ஏன்டா அப்படி பண்ண?
பக்கத்து வீட்டுக்காரி என் தங்கச்சி முடியோட அதிகமா இருக்கான்னு அவ ஆத்தா முடிய எடுத்தவன்டா நானு. உனக்கு முடியலையே, எப்பறம் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின? சொல்றா. எப்பா கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் வேணா இன்னொரு வாட்டி தாலி கட்டி கட்டட்டுமா? அசினி அவசரப்பட்டுட்ட, நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. ரொம்ப அவசரப்பட்டுட்டாலே. இங்க பாரு, என்ன கல்யாணம் பண்ணிதால் 100 சவர் கிடைச்சிருக்குமே, 100 சவர் எனக்கு கிடைச்சிருக்குமே, புரோக்கர் கமிஷன் இல்ல கூட 100 சவர் கிடைச்சிருக்குமே. இங்க பாரு ஆஷினி, அவன்கிட்ட என்ன பிடிச்சிருக்காது சொல்லு. அதுவா, அது அவர் பாதாம் அல்வா கொடுத்தாரு, அதான். நாசமா போச்சு, பாதாம் அல்வாக்கு ஆசைப்பட்டு இப்படி போயிட்டியே. எனக்கு இப்ப புரோக்கர் கமிஷன் வருமா இது? ஆக்சுவலா எனக்குன்னு ஒரு கவு இருக்குங்க, மாடு. அதோட பாலை கறந்து போது அப்படியே குத்தி குத்தி. ஆல்ரெடி உனக்கு லவ் ஃபெயிலியர் தான், போய் பாலை கறந்து தலையில துண்டு போட வியாபாரம் பாரு போ. கறந்து போயிட்டா எல்லாம் ஒண்ணாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், தப்பா எடுத்த ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா? அதாவது காலையில் வரும்போது மிச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டு இருந்தீங்க. செகண்ட் டைம் வரும்போது முறுக்கு ஓகே. மூணாவது டைம் வரும்போது பிஸ்கெட்ஸ் அப்கோர்ஸ் டயட்ஸ், அது உச்சு ஓகே பிடிச்சிருந்து. ஆனால் இப்போ கடைசியில் இப்போ லாலிபாப் சாப்பிட்டு இருக்கு. மனுஷன் தகுமா இது? தகுமா? தங்கச்சியை வந்து ஒரு வயசான வந்து கல்யாணம் பண்ணிட்டா, இதெல்லாம் பார்த்து கோவம் வரணும் உனக்கு. எரிமலை மாதிரி எழுந்து நீ வெளியே போய் லாலிபாப் சாப்பிட்டு கடைசியில் லாலிபாப் சாப்பிட்டு இருப்பியா? ஏய் இங்க பாரு, நான் நாய்க்கோட ஆளு, இந்த மாதிரி தெரியாம பேசுறேன். நான் தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன். இந்த பாரு, அந்த மையம் கிட்ட உனக்கு அவர் எதுவும் பண்ணிராதானே? ஏய் ஷபாஷ் பையன், ஷபாஷ் புடிச்சிட்டா. டெக்னாலஜி இந்த மாதிரி தான், ஒரே ஐடியா இம்ப்ரெஸ் பண்ணி தூக்கிட்டாவன் காலி. உனக்கு கேரட் அல்வா செய்ய தெரியுமா? கேரட் அல்வா மட்டும் இல்ல, முருங்கீரை வடை, முள்ளங்கி சாம்பார் எல்லாமே செய்வேன். 2 அண்ணன் வந்துட்டானுங்க. இப்ப கதை முடிய போகுது. பால் கறக்க தெரியுமா? பால். ஏய் அது வேணாம். முருங்கைக்காயில ஜூஸ் போட தெரியுமா? எல்லாமே பண்ணுவாங்க. அப்ப நீ தானே எங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள இங்க வா. அப்ப கை HSB இங்க பாருங்க. ஆக்சுவலி இங்க என்ன சொல்லுது? பாட்டு பண்ண சொல்லி கேக்குதா? ஒழுங்கு மாதிரியா இருக்கு. கமிஷன் கொடுத்துட்டு போங்க. கமிஷன் கொடுத்துட்டு போங்க. ஆக்சுவலி இது தான் எங்க கமிஷன். ஏய் கமிஷனே வேணாம்டா டேய். நான் கமிஷனே வேணாம். பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஆமா, நம்ம கறந்து எடுத்துட்டு வா. எல்லாம் பாலை கறந்து எடுத்துட்டு வா.